ஜனநாயகன் படம் ரிலீஸ் அப்போ அதை பார்த்துட்டு யாரு முதல்ல கண்ணீர் விட்டு கதறி அழுகிறது அப்படிங்கிற போட்டி தமிழ்நாட்டு அமைச்சர்கள் மத்தியில இருந்துதா என்னன்னு தெரியல. ஆனா முதல் வீடியோ வெளிவந்தது தொழிலாளர் நலத்துறை அமைச்சரா இருக்கிற பர்வேஸ் அவர்கள் கண்ணீர் வடிக்கும் காட்சி தான். விஜய் அவர்களோட ரசிகர் மன்றத்துல தீவிரமா செயல்பட்டு இன்னைக்கு அமைச்சரா இருக்கிறவர் தான் முகமது பர்வேஸ் அவர்கள். அவருக்கு ஒரு முக்கியமான விழிப்புணர்வு தகவலை நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. ஏன்னா அவர் வசம் இருக்கிற தொழிலாளர் நலத்துறையோட செயலாளரா இருப்பவர் வீரராகவராவ் IAS. இங்கிருந்து கட் பண்ணி அப்படியே வைகை டேமுக்கு போறோம். 2017ஆம் ஆண்டுல வைகை டேம்ல நடந்த ஒரு சம்பவத்தை குறித்து நம்ம நினைவுபடுத்தணும். டேம்ல இருக்கிற தண்ணி ஆவியாகிறத தடுக்கிறதுக்கு புரட்சிகரமான நூதன திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை அன்றைய அமைச்சர் செல்லூர்ராஜ் அவர்கள் தொடங்கி வச்சாரு. இன்னைக்கு வரைக்கும் அந்த திட்டத்தை தமிழ்நாட்டில் இருக்கிற யாராலையும் மறக்க முடியாது. சில ஆண்டுகளுக்கு முன்புதான் அந்த திட்டத்தோட பின்புலம் குறித்து சொன்ன செல்லூர்ராஜ் அவர்கள் அரசு அதிகாரிகள் தான் அந்த திட்டத்தெல்லாம் உருவாக்குனாங்க, நான் செயல்படுத்த மட்டும்தான் செஞ்சேன் அப்படின்னு வெள்ளந்தியா சொல்லியிருந்தார். இது அதிகாரி அளவுக்கு தான் மோட்டிவ் பண்ண செய்யப்பட்டிருக்கு. எனவே இந்த உலக புகழ் பெற்ற தெர்மாகோல் திட்டத்தை முன்னாள் அமைச்சர் செல்லூர்ராஜ் அவர்களுக்கு அன்றைய காலகட்டத்தில் அறிமுகப்படுத்திய அதிகாரிகளில் ஒருவர் தான் வீரராகவராவ் IAS அவர்கள். அப்போ அவர் தான் மதுரை மாவட்டத்தோட ஆட்சியரா இருந்தாரு. அவர் தான் இன்னைக்கு தொழிலாளர் நலத்துறையோட செயலாளரா இருக்காரு. MGR ரசிகரா இருந்து அமைச்சரானவர் செல்லூர் ராஜு. விஜய் அவர்களோட தீவிர ரசிகரா இருந்து அமைச்சராக இருக்கிறவரு முகமது பர்வேஸ். இத்தகைய சிமிலாரிட்டிஸ் இருக்கிற ரெண்டு பேரும் வெவ்வேறு காலகட்டத்துல ஒரே அதிகாரியோடு இணைந்து பணியாற்ற வேண்டிய சந்தர்ப்ப சூழலை நிலவுது. எனவே பர்வேஸ் அவர்கள் உஷாரா செயல்படணும். ஏற்கனவே ஜூனியர் விகடன்ல உங்களை மேக்கப் அமைச்சர் அப்படின்னு மறைமுகமா சுட்டி காட்டுறாங்க. செல்லூர் ராஜு மாதிரி நீங்களும் அழிக்க முடியாத ட்ரோலுக்கு ஆளாயிடக்கூடாது.